ஃபுட்டு வாங்க கடைக்கு போகிறீங்க, போகிற கடையில் ஒரு கூட்டம் கூட இல்லை. ஆனால் பக்கத்து கடையில் அவ்வளோ க்ரௌட் இருக்குது. எங்கே போவீங்க? கூட்டம் இருக்கிற இடத்துக்கு தானே. அந்த கடையில் அப்படி என்னதான் இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆயிடுதா? இதுக்கு பேர் தான் சோசியல் ப்ரூஃப். லைனில் நின்று உள்ளே போய் பார்த்தா அதே சாப்பாடு தான், அதே ப்ரைஸ் தான், ஒரு ஸ்பெஷலும் இல்லை. ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இதனாலேயே ஈஸியாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் எங்கே போவீங்க? கூட்டம் இருக்கிற கடைக்கு தானே. வை, கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல சூப்பராக இருக்குன்னு நம்ம பிரெயின் டிசைட் பண்ணிடுது. சம்டைம்ஸ் நானே அப்படி தான். ஈவன் ஆன்லைனில் கூட 0 லைக்னா அதை ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அதே இது 10K 100K லைக்ஸ் இருக்குன்னா அந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லைனாலும் ஃபுல்லாக பார்ப்போம். இதுக்கே இந்த நிலமன்னா அப்போ உங்கள் பிராண்டுக்கு ஆக்டிவிட்டி இல்லை, ரிவ்யூ இல்லை, அவ்வளவா கஸ்டமர் இல்லை. அது எம்டி ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். சிம்பிள் ட்ரிக் தான். 3 கஸ்டமராக இருந்தாலும் அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட வேட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்க மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். 3 கஸ்டமராக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு 300 கஸ்டமர் மாதிரி தெரியும். க்ரௌடை க்ரியேட் பண்ணால் க்ரௌடு ஃபாலோ பண்ணும். பிகாஸ் பீப்புள் டோன்ட் திங்க், தே காப்பி. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும்.